பாஜக மாநில தலைவரை டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. அவர்கள் அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டார்களா? அவங்களோட ஓட் பேங்க் வந்து பாஜகவோட மாநில தலைவரை வீழ்த்தும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ஆனால் இது நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்கன்னா, தனிப்பட்ட முறையில் இது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி, இந்த பகுதியை சார்ந்தவர், ரொம்ப மென்மையானவர் தான், தன்மையானவர். நான் எப்பவுமே எங்கிட்ட கேட்டீங்க ஒரு டிவிக்கே போனதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு, அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு, போயிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான். ஆனால் அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர், அந்த போரினுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால் இதை அங்கேயே விட்டுறலாங்க. நான் திரும்ப நாம் இதை மறுபடியும் குறைஞ்சு உள்ளே போய் இதை ஆராய வேண்டாம். ஒரு வார்த்தை போர், இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கருத்து அங்கேயே விட்டுறலாம். ஸோ மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதும் வெற்றி பெற்றவர். அதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்குது. ஸோ கட்சி வேற கட்சி இருந்தும் வேற சிம்பிள் இருந்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர், நல்ல ஒரு அருமையான தலைவர், மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல வெற்றி பெற்று நிறைய பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வாங்கண்ணா. அதான் என்னுடைய கருத்து. அதுக்கு நான் செங்கோட்டையனை பற்றி நான் தவறாக சொல்கிறேன்னா அதுவும் கிடையாது. அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க, அவர்களும் நன்றாக இருக்கட்டும். அதனால் இந்த வார்த்தை போரோட இதோட முடிச்சுக்கலாங்கன்னா, நான் திரும்ப நாம் ஒரு கருத்தை பேச ஆரம்பித்தோம்னா அது எல்லையே இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு அது போய் நிற்கும்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை தாண்டி கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் இடம்பெற வரலாம். ஏன்னா நீங்களும் போய் ஓபிஎஸ் தினகரன் சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திச்சிருக்கீங்க. அதே போல குழுக்குழு முடிஞ்சு நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறலாம் இல்லையா? அண்ணன் மதிப்பு மிகுந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்கே கோயம்புத்தூரில் ஒரு திருமண விழாவில் நாம் போகும்போது ஐயாவை இருந்தாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க, தொலைபேசியில் என்னங்கிட்ட பேசினாங்க. நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன், அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவருந்த வந்திருந்தார்கள். இதுதாங்கண்ணா. மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால் சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள், இவங்க பேசுவாங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு. எங்களை பொறுத்தவரை வலிமையான என்டிஏ இந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக இன்னும் சிறப்பாக 3ல் 2 பங்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வலிமையான என்டிஏ வேணும். அந்த வலிமையான என்டிஏல யார் இருக்கணும்? இன்னும் நிறைய பேர் என்ன கூட்டணிக்கு வராமல் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக, உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்கெல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும். அதனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பதில் சொன்னால் அது தவறாக போயிருக்கேன். ஆனால் முரணெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன என்டிஏ அலையன்ஸுடைய லீடர் யார் தமிழகத்தில்? டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிக்ளேர்டு. அந்த அலையன்ஸினுடைய தலைவர், அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது. அகில இந்திய அளவில் என்டிஏ யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கி என்டிஏனுடைய அகில இந்திய தலைவராகிறாங்க. முரண்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னா. இதில் நான் சொல்வது, இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறாங்க, அவர்களும் வரணும். அப்போ தான் தேர்தல் நம்ம வலிமையாக சந்திக்க முடியும். அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்டு பீப்புள், நம்முடைய அமித்ஷா அவர்கள், நம்முடைய ஜேபி நட்டா அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இல்லை குழப்பறக்கோ இல்லை குழம்பறக்கோ இல்லை எதுவுமே இல்லைங்கன்னா, எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ. அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தலைவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு நிமிஷம், நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் சொன்னேன். நீங்கள் தான் நண்பர் தானே, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களாண்ணே? அண்ணா அதுக்குள்ளே நான் ஐ எம் நாட் அத்தரைஸ் டு ஸ்பீக் அண்ணா. நான் சொன்ன அந்த 4 பேர் பட்டியலில் நான் இல்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம். அமித்ஷா அவர்கள் பேர் சொன்னேன், நட்டா அவர்கள் பேர் சொன்னேன், மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்டு டோர் ரூமுக்குள்ளே நாங்கள் சொல்லலாம், தலைவர்கள்ட்ட சொல்லலாம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம். ஒருத்தர் வந்தால் என்ன ஓட்டு வரும், வரலினா என்ன ஓட்டு போகுங்கிறத நாங்கள் சொல்லலாம். அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்துருக்கோம், 24 பார்த்துருக்கோம், நாங்கள் எல்லாமே சொல்லலாம். பட் பொது வெளியில் யார் இடம்பெற வேண்டும் யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய